வணக்கம், வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பூர் ஸ்டிச்சு. தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சு தான், வெறும் செயின் ஸ்டிச்சாக போடுவோன்னு இருக்கு. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. இப்போ நம்ம அதை எப்படின்றது பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு திலகம் ஷேப்பு வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? திலகம் ஷேப்பில் போட்டு காமிக்க போகிறேன். இதையே நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த தாம்பூர் ஸ்டிச் என்ன செய்யணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம போடணும். எப்போதுமே தாம்பூர் ஸ்டிச்சை பொறுத்த வரைய உள்ளே இப்படி திலகம் ஷேப்பில் இப்படி கொண்டு வரக்கூடாது. அப்படியும் போடலாம். அதாவது என்னென்னா நம்ம அவுட்லைன்லேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இது நெருக்க போடும்போது துணியில் கொஞ்சம் சுருக்கம் விடும், சுருங்கும், துணியானது ரொம்ப சுருங்கும். அப்படிங்கும்போது நம்ம வெளி பக்கத்துலேருந்து வரக்கூடாது. ஒன்று சென்டர் பாயிண்ட் நேர்கோடு போட்டு இதிலேருந்து ஆரம்பித்து போடணும். அப்படி இல்லையா அப்படின்னா இப்போ இந்த திலகம் ஷேப்பில் நான் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கிட்டோன்னா சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். அதுலேருந்து அந்த திலகம் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்படியே போட்டுக்கிட்டு வரணும். உள்ளேருந்து வெளியில் வரணும். சரிங்களா? உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரணும். இது போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ என்ன செய்யணுன்னா நம்ம இங்கேருந்து திரும்ப அப்படி ரொட்டேஷன் அப்படி, புரியுதுங்களா? இது மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம வெளி அவுட்லைன்லேருந்து இப்படி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா உள்ளே குழியாக வந்துடும். அந்த டிசைன் குழியாக வந்துடும். வேணால் நீங்கள் ஒரு சின்னோண்டு திலகம் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? துணி சுருங்குன்றதுனால நம்ம வெளியிலேருந்து போனோம் அப்படின்னா உள்ளே குழி ஆகிடும். அதனால் அந்த தாம்பூர் ஸ்டிச்சை பொறுத்த வரைய சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் வரணும். சரிங்களா? நீங்கள் திலகம் ஷேப்லேயும் போடலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இங்கேருந்து இங்கே வரணும், இங்கே போகணும், திரும்ப 2 லைன் கொடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் டைப்பில் வரும். சரிங்களா? நான் இந்த மாடலில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாடல்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாமா? நெருக்க செயின் ஸ்டிச்சு தான். ரொம்ப லாங்காக போடக்கூடாது, ஒரே அளவாகவே போடணும். செயின் ஒன்று நீட்டு ஒன்று குட்டை அப்படின்னு போடக்கூடாது. லைட்டாக டிஃப்ரெண்ட் வரலாம். அதுக்குன்னு ஒரே தெரியாக நம்ம அதை எப்படி இருந்தாலும் ரொம்ப லென்த்தியாக செயின் போடக்கூடாது. தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது குட்டி செயினாக போடுறது தான் தாம்பூர் ஸ்டிச்சு. லாஸ்ட்டு அந்த முடிய போகிற இடத்துல நம்ம குட்டி செயின் கொடுத்து லாக் பண்ணி தான் திருப்பணும். சரிங்களா? அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த இடம் அந்த ஷார்ப்பு வராது நமக்கு. இதை இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த லைன் போடும்போது இப்போ இந்த கோடு முடிஞ்ச உடனே அடுத்து நேர்கோடு மாதிரி போட்டுட்டு வரக்கூடாது. போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பு விழும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ கேப் விழும். அந்த மிஸ்டேக்கை நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கரெக்டாக போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் நேர்கோடாக போடுறேன். இப்போ அடுத்த லைனும் அதே செயின் ஸ்டிச்சு தான், நேராக போடுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த கேப்பு தெரியுதா? இதை பாருங்கள், இந்த கேப்பு வரும். நம்ம இது ஃபுல்லாகவே இந்த செயினில் தான் ஃபில் பண்ணுவோம். ஆனால் அதில் ஒரு இந்த கேப் வராததுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இப்படியே நேர்கோடாக போடக்கூடாது. நேர்கோடாக போடாமல், நேர்கோடு தான் போடுவோம், அதாவது ஸ்ட்ரைட் கோடாக போடாமல் என்ன செய்யணுன்னா இந்த முன்னாடி போட்டிருக்கோம்ல அந்த செயினுக்குள்ளே ஊசியை உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா? நான் ஊசியை கிராஸாக விடுறேன், ஆனால் அது அந்த செயினுக்குள்ளே போடலை, அடியில் விட்டு இப்படி எடுக்கணும். இப்போ நமக்கு செயின் நேர்கோடாக தான் கிடைக்கும். ஆனால் அந்த கேப் இருக்காது பாருங்கள். கேப் இல்லை பார்த்தீங்களா? முன்ன நான் போட்டு காமிச்சதுக்கும் இப்போவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அடுத்த லைன் திருப்பும் போது நம்ம குட்டி செயின் போட்டு லாக் பண்ணி தான் திருப்பணும்.
அப்படியே இந்த செயினோட திருப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேப் விழும், கரெக்டாக வராது. சரிங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? அதை பாருங்க, உள்ளே கொடுத்து நான் குத்தி வெளில எடுக்கிறேன். சரிங்களா? நேர்கோடாக போடும்போது நம்ம முன்னாடி செயினுக்குள்ளே அப்படி கொத்தி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த கேப்பு விழாமல் வரும். அப்படியே நேராகவே போட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்பு தெரியும். இப்போ இதோடய முடியுது. இப்போ குட்டி செயின் கொடுத்து லாக் பண்ணி தான் நம்ம திருப்பணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த துணி வந்து சுருக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. இப்போது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த சைடு போடும் போதும் அதே மாதிரி துணி சுருங்கும். ஏன்னா நம்ம குத்தி குத்தி எடுக்கிறோங்கும் போது ரொம்ப நெருக்க போடுறோம்ல, கொஞ்சம் லென்த்தாக போட்டால் உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. இந்த ஸ்டிச்சை பொறுத்தவரையே வந்து துணி சுருக்கம் தான் விழும். லாக் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பணும். உள்ளுக்குள்ளே கொடுத்து